இப்போ நம்ம இந்தியாவில் நடந்தது ஆபரேஷன் சிந்தூர், அது என்ன சொல்றீங்க? திரும்ப வந்து அடிச்சுக்கோ கொன்னுக்கோன்னு சொல்லி விட முடியுமா என்ன? அப்பாவி மக்களை கொன்ன பதிலுக்கு அடிச்சா மட்டும்தான் திரும்பவும் நீ வந்து இந்தியா அப்பாவி மக்களை கொல்ல மாட்ட. அப்ப நான் என் நாட்டையும் என் நாட்டு மக்களையும் காப்பாற்ற வேண்டிய கடமை நாட்டை ஆளக்கூடிய அரசனுக்கு உண்டு. அப்போ எதிரி நாட்டுல போய் பிரம்மோஸ அடிச்சு கொன்னியே, அது அஹிம்சையா ஹிம்சையா தர்மமா? அது தர்மம். நீ செய்ததுக்கு பதிலுக்கு நான் செய்யறேன். அப்பதான் நீ என்னை வந்து திரும்பவும் அடிக்க மாட்டேன். என்னை நான் காப்பாத்திக்கணும். செல்ஃப் ப்ரொடெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களை அடிக்க வந்தேன்னா கையை வச்சு தடுப்பீங்க. செல்ஃப் ப்ரொடெக்ஷன். அது மாதிரிதான் தேசமும். தன்னை கொல்ல வந்த பசுவையும் கொல்லலாம். அப்ப அந்த கருத்து உண்மை. அதனால இந்த இடத்துல நம்ம சாதாரண தர்மத்தை, பகவத்கீதை கிருஷ்ணன் அர்ஜுன யுத்தம் பண்ணுன்னு சொல்றத அப்ளை பண்ண முடியாது. விசேஷ தர்மத்தை போடணும். ஏன்னு கேட்டா அர்ஜுனன் ஒரு நாடாளுகின்ற அரச குலத்தை சார்ந்தவன். அவனுடைய கடமை நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்ற வேண்டியது. அதனால தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக அங்க யுத்தம் நடக்கிறது. அதனால அது வந்து ஒரு கொலை களம் கிடையாது. பகவத்கீதை ஒரு கொலை நூல் கிடையாது.